பேக் டு அவர் சேனல். ஓகே கைஸ், நிறைய பேர் ஒரு டவுட்ல இருப்பீங்க. உண்மையாவே ஆவி அமானுஷ்யம் இதெல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு கைஸ் 100ல் 50% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சாமின்னு சொல்லி நம்புவாங்க. 50% பீப்புள் சாமின்னு நம்புறவங்க பேயின்னு நம்புவாங்க. சில பேர் பேயின்னு நம்புவாங்க, அதே மாதிரி சாமின்னு நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு 50க்கு 50 நம்ம சொல்லலாம் பாப்புலேஷன் இதை பற்றி. அதனால கைஸ், நம்புனா இருக்கும், நம்பாட்டினா இருக்காது. அது மாதிரி தான் கைஸ் எல்லாருமே. ஸோ வந்து நம்ம அதே மாதிரி கேட்குறீங்க, சிம்பிளி சார் ப்ரோ இந்த கிரேவ் உண்மை எக்ஸ்ப்ளோரி பண்ணுறாங்க ப்ரோ, அவங்களும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்களாம் எக்ஸ்ப்ளோரி பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ சிம்பிளி சார் ப்ரோ நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம தமிழில் பார்த்துட்டு கூட நீங்கள் பார்ப்பீங்க. வேற ஒன்றும் சொல்ல ப்ரோ, நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளி சார் ப்ரோ உங்களை எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ப்ளோரிங் கனெக்ட் எல்லா கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் ஃபேக் பண்ணுறாங்க, சில பேர் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இது என்ன சொல்லுவேன்னா, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆவி அமானுஷ்யம் அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல போய் அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே அவங்க பெரிய ஒரு தைரியம் வேணும் கைஸ். கண்டிப்பாக அவங்களோட டீம் வச்சு போய் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோக்காக அவங்க உயிரை பணைய வச்சு ஒரு பேய் இருக்கு, அது இருக்கு, ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அதையும் தாண்டி அந்த இடத்துல அவங்க போகிற இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஒரு சைக்கோ இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் உண்மையாக ஒரு அமானுஷ்யம் அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க வீடியோ சொல்ல முடியாமல் இருக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் லைஃப் நடந்திருக்கு கைஸ். ஸோ அதனால் என்ன சொல்லுங்கன்னா, அவங்க வந்து நிறைய பேர் சொல்றீங்க ஃபேக் அதுன்னு, அது வந்து அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்த்தா மட்டும் தான் தெரியும், அந்த ஒரு உணர்தல் பார்த்தா மட்டும் தான் தெரியும் அது சொல்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் தான் கைஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செட்டிங்கும் அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க லைஃப்பில் ஏதாவது அமானுஷ்யம் விஷயம் நடந்துருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் மெயில் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் வாய்ஸ் நோட ஷேர் பண்ணலாம், மெயிலில் போய் டைப் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன் இல்லாமல் கூட இருக்கலாம், கண்டிப்பாக நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். வரப்போகிற நம்ம சப்ஸ்கிரைப் கமெண்ட் வச்சு நம்ம எல்லாத்துக்குமே சொல்லுவோம் கைஸ். ஸோ அதான் கைஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்க வீடியோ போகலாம். அதான் கைஸ், இப்போ வந்து நம்ம தாண்டி வந்து சொல்ல போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த இதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லலாம். கண்டிப்பாக கைஸ், நீங்கள் சிம்பிள் சார் ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தேன்னு நான் தான் ப்ரோஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புதுசாக கேட்டு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. தப்பையில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்கனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஓ உண்மையாகவே இருக்காதோ, அதோ ஏதோ கன்ஃபியூஸாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஷார்ட்டாக சொல்கிறேன் கைஸ், நீங்கள் வந்து ஆவி இருக்குன்னா இருக்கும், சாமி இருக்குன்னா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சினா இருக்கும் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை சில பேர் வந்து லைஃப்பில் நடந்தவங்க லைஃப்பில் போய் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, அவங்க அனுபவப்படுறதுக்குள்ள சொல்லுவாங்க. சில பேர் லைஃப்பில் நடக்காமல் இருக்கும். அப்போ அவங்க லைஃப்பில் போய் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்கு, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க. நான் அதான் என்ன சொல்லுவேன்னா, அந்த இடத்துல போய் நீங்கள் இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், அதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அது நம்ம இருக்கும், அது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் கேஸ் நீங்கள் தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க எல்லாருமே சும்மா பண்ணுறாங்க போல, அவங்க வீடியோ கவர் பண்ணுறாங்க, எல்லாம் ஆள் செட் பண்ணி வச்சு பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் உண்மையாகவே அவங்க போய் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணி பாடம் கூட நம்மளுக்கு தெரியும். அது நிறைய வீடியோவில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, நம்ம அந்த வீடியோவில் போட முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நம்ம தமிழ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் ஹிந்தி அந்த நார்த் இந்தியா சேனல் ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு அவங்க உயிரை வச்சு நமக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கே நமக்கு பெரிய அவங்க தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, உண்மையாக அப்புறம் அமானுஷ்யம் வேறு உண்மையாக இருக்கா, ஆவியில் உண்மையாக இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண பரவாயில்ல, வரிசையாக எல்லாருமே கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம். அதுக்கு தான் கைஸ் நம்ம வந்து
எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் வச்சு நம்ம போட்டோம். எக்ஸ்பிளைன் பண்றவங்க அது முக்கியமா எக்ஸ்பிளைன் பண்றவங்க பத்தி தான் கேட்டிருந்தாங்க. என்ன ப்ரோ இது எக்ஸ்பிளைன் பண்றவங்களும் உண்மையா இல்ல அவங்க வந்து வீடியோக்காக மேக் பண்ணி போடுறாங்களா அப்படின்னு அவங்களுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல போய் நம்ம மனுஷனாங்க தெரியும். அதனால நீங்க அவங்களுக்கு வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணாம ஓரளவுக்கு பாசிட்டிவா பண்ணுங்க. அது வரைக்கும் போதும். நம்மளை என்டர்டெயின் பண்றாங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். ஓகே கைஸ், நீங்க வீடியோ அவ்வளோதான். சிம்பிளி ஃபர் ப்ரோ அதே மாதிரி கிரே ரூஃப் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன வேணும்னாலும் வரணும். அதான் கைஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓகே, சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது அமானுஷமான விஷயம் நடந்துருச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வாய்ஸ் மாதிரி ஷேர் பண்ணலாம். மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் மெயிலில் கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டில் பார்த்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படியே இல்லைன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். கண்டிப்பாக கைஸ் உங்கள் டவுட் ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப் கைஸ். ஜெய் ஹிந்த்.